ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த முல்லைத்தீவுலேருந்து திருகோணமலைக்கு போற வழியில புடவைக்கட்டு அப்படின்ற ஊர் இருக்குது. இந்த ஊர்ல சச்சின் அப்படின்ற தம்பி வந்து வாங்க நான் படகு சவாரி பண்ணலாம், மீன் பிடிக்கலாம் அப்படின்னாரு. சரி நானும் படகுல ஏறி போனேன். சரி போறதுக்கு முன்னாடி நம்ம உபயத்தாருக்கு நன்றி சொல்லுவோம், நம்ம ஸ்பான்சருக்கு. இவங்கெல்லாம் இந்த பயணம் சிறப்பா இருந்திருக்காது. இவர் தான் தம்பி சச்சின். இவர் இந்த திருகோணமலை தூண்டிலால் மீன் பிடிப்பவர், அதாவது திருகோணமலை பிஷிங் ஆங்கிலர் அப்படின்னு சின்ன நிறுவனம் வச்சு நடத்திட்டு வராரு. அண்ணே வாங்கினேன் விளையாட்டா மீன் பிடிப்போம் அப்படின்னாரு. எது இந்த விளையாட்டுக்கு மீனை பிடிச்சிட்டு அது வாய்க்குள்ள இந்த கம்பி எடுத்துட்டு மீனும் தண்ணிக்குள்ள விடுவாங்களே அந்த விளையாட்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே அப்படின்னாரு. தம்பி அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் தம்பி. ஏன்னா நம்ம வாய்க்குள்ள கம்பி யாரா விட்டு அப்புறம் திருப்பி எடுத்து கீழே விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் உணர்றேன் தம்பி, அதனால வேணான்ட்டேன். சரி வாங்கண்ணே சூரிய அஸ்தமனத்தை இங்கிருந்து பார்ப்போம், இங்க அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள இன்னும் கூட்டிட்டு போனாரு. அந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஐயாவோட படகுல தான் நாங்க போனோம். ஐயா சிரிக்கவே மாட்டேன்ட்டா போல. நான் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தேன், தோத்துட்டேன். நான் என்னோட திறன் பேசியில மட்டும் படம் பிடிக்கல, என்னோட 360 ஒளிப்பட கருவிலும் படம் பிடிச்சேன் பாருங்க. அற்புதமா இருந்தது ஒவ்வொரு காட்சியும். ஏதோ வளவனில்லா வானூர்தி காட்சி மாதிரி இல்ல, ட்ரோன் ஷாட்ஸ் மாதிரி இல்ல. இந்த இடம் வந்து ஒரு கடற் காயல், அதாவது லகூன் அப்படின்றதால இந்த கண்டல் தாவரங்கள் நிறைய இருக்கும், அதாவது மேங்க்ரோவ் ட்ரீஸ். இதுக்குள்ள போனா ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி உள்ள கூட்டு போனாங்க பாருங்க. அடடடா, இதெல்லாம் நான் தேசிய புவியியல் தொலைக்காட்சி தான் பாத்துக்கிறேன். இப்பதான் முதல் முறையா நேரா பாக்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அமேசான் காட்டு அனகோண்டா படம் பிடிக்க போன படக்குழும இருக்குதுல. இந்த பயணமே ரொம்ப அழகா இருந்ததுப்பா. தம்பி சச்சினுக்கு தான் நன்றி சொல்லணும், இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்ததுக்கு. வேற மாதிரி சுமார் ஒரு மணி நேரம் பயணம் பண்ணிருப்போம். ரொம்ப அமைதியான பயணம்ப்பா, மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுத்தது இந்த பயணம். நான் இந்த படகுல உட்காந்து பல இடங்கள்ல படம் பிடிச்சேன். முன்னாடி உட்காந்து படம் பிடிச்சேன், பக்கவாட்டில் உட்காந்து படம் பிடிச்சேன். அப்படி படம் பிடிச்சிருக்கும் போது இன்னொரு காட்சியும் படம் பிடிச்சேன். அது என்ன பாத்தீங்கன்னா இவன் தான். நமக்கு தெரியாம நம்ம கூட பயணம் பண்ணும் இன்னொருவன். அவன் தான் பாலாஜி. எப்படா உனக்கு மட்டும் இப்பெல்லாம் கண்ணு தெரியுது? கண்ணு மட்டும் நல்லா தெரியல, உங்களுக்கு கேட்காத ஒரு பாட்டு எனக்கு கேட்டுது. ஈடா 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 என் கூட பயணம் பண்ண வாடா அப்படின்னு பாட்டினா மாதிரியே இருந்தது. ஆமா இவன் எங்க போறான், எங்கேயோ போறான். கதிரவன் கண்சாயிர நேரம் வந்துருச்சு, தலை கீழே இறங்கிட்டா போல. முதல்ல வெள்ளை நிறத்துல வெகுளியா காட்சி அளித்தாரு, அப்புறம் மஞ்சள் நிறத்துல மங்களா தெரிஞ்சாரு, கடைசியா சிவப்பு நிறத்துல சிறப்பா இருந்தா போல. இந்த கதிரவன் மறையும் போது அவர் படுற ஒளி காட்சி எல்லாம் அற்புதமா இருக்கும். இந்த மீனவர் நடந்து பாருங்க, அந்த மாதிரி. என்னதான் சூரியன் நம்மளை சுட்டாலும் அவன் மறையிறப்ப அவனோட அழகே அழகு தான் இந்த மாதிரி. இதுக்காக தான் 1.5 மணி நேரமா காத்திருந்து இவன் காட்சியை நாங்க கண்டோம். அந்த காட்சியை அழகா ரசிச்சுட்டு சச்சின் தம்பிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் திருகோணமலைக்கு போய் சேர்ந்துட்டேன். போறதுக்கு முன்னாடி நம்ம உபயத்தாருக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா, நம்ம ஸ்பான்சருக்கு. இவங்க எல்லாம் இந்த பயணம் சிறப்பா இருந்திருக்காது.